அன்பு மாணவ செல்வங்களே, ஜிவி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் வெங்கடேசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பி பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கூட இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். வாங்க பார்க்கலாம். First p block elements na enna appdin paakalam. The elements in which the lost electron enters the p orbital is known as p block elements. நிறைய எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்போ எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா, எந்த எலமெண்ட்ஸோட லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து பி ஆர்பிட்டலில் போய் ஆக்குப்பை ஆகுதோ அந்த மாதிரியான எலமெண்ட்ஸுக்கு நம்ம என்னென்னு சொல்லலாம்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம போரான் எடுத்திருக்கோம். 5ங்கிறது அட்டாமிக் நம்பர், 10ங்கிறது அட்டாமிக் மாஸு. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறப்ப 1s2 2s2 2p1 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு கார்பன் அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் 12. கான்ஃபிகரேஷன் எழுதுகிறப்ப 1s2 2s2 2p2ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, மாஸ் நம்பர் 14. கான்ஃபிகரேஷன் எழுதுகிறப்ப 1s2 2s2 2p3ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, மாஸ் நம்பர் 16. கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த எலமெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே பாருங்களேன், இந்த 1s2 2s2 எல்லாத்துலேயுமே பாருங்கள் காமனாக இருக்குது. இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆர்பிட்டலில் போய் ஃபில் ஆகுது பாருங்கள், எல்லாத்துலேயுமே பி ஆர்பிட்டலில் தான். இங்கே 5 எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான் வந்து எஸ் ஆர்பிட்டலுக்கு போயிடுச்சு. ரிமைனிங் இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து பி ஆர்பிட்டலுக்கு போயிருக்கு. அதே மாதிரி தான் இங்கே 6 இருக்குது பார்த்தீங்களா, 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எஸ் ஆர்பிட்டலில் 4 எலக்ட்ரான் போயிடுச்சு, ரிமைனிங் இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே போயிடுச்சு, பி ஆர்பிட்டலில். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து பி ஆர்பிட்டல்ஸில் போய் ஃபில் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா, அஃபே பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுவோம். அந்த பிரின்சிபல்னால் என்ன, எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அஃபே பிரின்சிபல்னால் என்னன்னு பார்ப்போம். த வேர்ட் அஃபே இஸ் ஜெர்மன், மீனிங் பில்டிங் அப். இப்போ ஜெர்மனில் அஃபேக்கு என்ன மீனிங்னா பில்டிங் அப் அப்படின்னு பேர். இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆட்டம்ஸ் த ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு இன் த ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் எனர்ஜி. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எங்கே போய் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும்னா லோயஸ்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டலுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் அதனுடைய ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல், அதுக்கப்புறம் அதனுடைய ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல், அந்த மாதிரி இன்க்ரீசிங் எனர்ஜிஸ் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸில் போய் எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும். That is, the electron first occupy the lowest energy orbital available to them. இதான் நான் இப்போ சொன்னேன். எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு எங்கே போய் ஃபில் ஆகும் அப்படின்னா லோவஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டல் தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் அதனுடைய ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டல், அதுக்கப்புறம் அதனுடைய ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டல், இந்த மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். இதுதான் வந்து அஃபே பிரின்சிபல். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்பிட்டல்ஸ். இந்த ஆர்பிட்டல்ஸ் எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு அனிமேட்டடாக கொடுத்துருக்கேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1s ஆர்பிட்டல் தான் நம்ம எழுத முடியும். ஏன்னா 1s ஆர்பிட்டலுக்கு தான் ரொம்ப எனர்ஜி ரொம்ப கம்மி. ஸோ 1s எழுதுனதுக்கப்புறம் எது எழுத முடியும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி இங்கே வரணும். ஸோ அப்போ நம்ம 2s எழுதலாம் அடுத்தது. இப்போ 1sக்கு அடுத்த ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் வந்து 2s. 2s எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் இப்படி போகணும். ஸோ இந்த லைனில் ட்ராவல் பண்ணி இங்கே போகணும். 2s எழுதுனதுக்கப்புறம் என்ன எழுத முடியும், 2p எழுத முடியும். 2pக்கு அப்புறம் என்ன எழுதலாம், 3s எழுதலாம். 3s முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த லைனில் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணி இங்கே வரணும். அடுத்து 3p எழுதலாம். அடுத்தது 4s எழுதலாம். 4s எழுதுனதுக்கப்புறம் அந்த லைனில் என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணி இங்கே வரணும். இங்கே வந்து 3d எழுதலாம். 3dக்கு அப்புறம் 4p எழுதலாம். 4pக்கு அப்புறம் 5s எழுதலாம். இது எழுதுனதுக்கப்புறம் இந்த லைனில் ட்ராவல் பண்ணி இங்கே வரணும். இங்கே வந்ததுக்கப்புறம் 4d எழுதலாம். அதுக்கப்புறம் 5p எழுதலாம். அதுக்கப்புறம் 6x எழுதலாம். இது முடித்தோடனே இங்கே ட்ராவல் பண்ணி இங்கே வரலாம். 4f எழுதலாம். அதுக்கப்புறம் 5d எழுதலாம். 6p எழுதலாம். 7s எழுதலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே வரணும். ஸோ இங்கே 5f எழுதலாம். அதுக்கப்புறம் 6d எழுதலாம். அதுக்கப்புறம் 7p எழுதலாம். அதுக்கப்புறம் 8s எழுதலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து எனர்ஜி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அது மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை எழுதுகிறோம். அப்போ 1s ஆர்பிட்டலுக்கு தான் எனர்ஜி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மி, அதை விட அதிகம் 2s, அதை விட அதிகம் 2p, அதை விட அதிகம் 3s. ஸோ இந்த சீரியஸ் எப்படி எழுதணுங்கிறத நம்ம இந்த ஆரோ மார்க் நம்ம காமிச்சிருக்கோம் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அஃபே பிரின்சிபல். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதுகிறோம். They are placed in 13th to 18th groups of the modern periodic table, and the first member of the groups are boron, carbon, nitrogen, oxygen, fluorine and helium respectively. P block elements எங்கே வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா 13th குரூப்பில் இருந்து 18th குரூப் வரலையும் வந்து P block elements வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்டு ஹீலியம். இதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். நம்ம பி பிளாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை பற்றி சில ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 குரூப்ஸுக்கு பேர் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன் பிட்வீனில் இருக்கிறது இதுக்கு பேர் டி பிளாக் எலமெண்ட், இதுக்கு இன்னொரு பேர் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னது பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இந்த 2 ரோ இருக்கு இல்லைங்களா, இந்த 2 ரோக்கு பேர் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், அதர்வைஸ் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இருக்குது. இதில் ஏன் இங்கே மேலே சொல்லியிருக்கோம் பாருங்கள், 13th குரூப்லேருந்து 18th குரூப் வரலையும், 13th குரூப்லேருந்து 18th குரூப் வரலையும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இந்த 13th குரூப்புக்கு பேர் என்ன அப்படின்னா போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். 13th குரூப்புக்கு பேர் போரான் ஃபேமிலி, 14th குரூப்புக்கு பேர் கார்பன் ஃபேமிலி, 15th குரூப்புக்கு பேர் நைட்ரஜன் ஃபேமிலி, 16th குரூப்புக்கு பேர் ஆக்சிஜன் ஃபேமிலி, 17th குரூப்புக்கு பேர் ஹாலஜன்ஸ், 18th குரூப்புக்கு பேர் இனர்ட் கேசஸ் ஆர் நோபிள் கேசஸ் அப்படின்னு சொல்லலாம். P block elements have quite varied properties and this block contains non-metals, metals, metalloids. P block elementல நிறைய வேரியபிள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதே சமயத்தில் இந்த P block elementsல என்னென்ன இருக்கணும்னா non-metals இருக்குது, metals இருக்குது, metalloids இருக்குது. இதுதான் நமக்கு P block elements. இந்த P block elementsல லெஃப்ட் லோயர் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மெட்டல்ஸ். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ். அதே சமயத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் அப்பர் சைடில் இருக்கக்கூடிய இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது எல்லாமே என்னது நான் மெட்டல்ஸ். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே மெட்டலாய்ட்ஸ். இந்த பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். இந்த மெட்டலாய்ட்னா என்னென்னா, மெட்டலாய்ட்ஸுங்கிறது ஒரு எலமெண்ட் தான். அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் அந்த இன்டர்மீடியட் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். அது இடைப்பட்ட பண்பு இருக்கும். மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடைப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். P block elements and their compounds play an important role in our day to day life. நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் P பிளாக்கோடைய அந்த எலமெண்ட்டோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிள், வித்தவுட் ஆக்சிஜன் we cannot survive. ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழவே முடியாது. Aluminum and its alloy are utilized to make cooking vessels and aircraft parts. இப்போ அலுமினியம் அண்டு இட்ஸ் அல்லாய்ஸ் தான் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா குக்கிங் வெசல்ஸ். இது நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர்க்ராஃப்ட் பார்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அலுமினியம் அல்லாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அலுமினியம் அல்லாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். அதே மாதிரி ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும். அதனால தான் அலுமினியம் அல்லாயை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. The semiconducting nature of the elements such as silicon and germanium made a revolutionary change in the field of modern electronics. இன்றைக்கி நம்ம டே டு டேல எலக்ட்ரானிக்ஸுமே நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எலக்ட்ரானிக்ஸில் சிலிகான் அண்ட் ஜெர்மானியம் அப்படிங்கிற செமிகண்டக்டிங் மெட்டீரியல் இல்லாத எலக்ட்ரானிக்ஸே கிடையாது. எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸ்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம செமிகண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். பி பிளாக் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் பொறுத்து இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சைஸு, அடுத்தது அயனைசேஷன் என்தால்பி அண்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி.
p block elementோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த 4 ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் இருக்குது. இதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் p block elements. ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தினா எப்படி எழுதலாம்னா ns2 np126ன்னு எழுதலாம். இதில் என்னங்கிறது என்ன அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒவ்வொரு p block எலமெண்ட்டுக்கும் நம்ம எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம் அப் பை பிரின்சிபலை யூஸ் பண்ணின்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் p block எலமெண்ட்ஸ். பீரியாடிக் டேபிளில் இது செகண்ட் ரோ, அதனால் இதனுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து 2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போரான் எடுத்துக்கிறோம். போரானோட அட்டாமிக் நம்பர் வந்து 5. நம்ம ஆஃப் பை பிரின்சிபலை யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா 1s2 2s2 2p1 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் கார்பன் அட்டாமிக் நம்பர் 6. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8. கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் 9. கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p5. நெக்ஸ்ட் நியான் அட்டாமிக் நம்பர் 10. கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6. இப்போ இங்கே ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருப்போம் பாருங்களேன். ns2 np126 இது ns2. np1லேருந்து np6 வரலையும் இது ஒவ்வொரு ரோவில் இருக்கக்கூடிய எல்லா p block எலமெண்ட்ஸுக்கும் இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ரோ p block எலமெண்ட்ஸில் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் தேர்டு ரோ இது. ஃபஸ்ட்டு அலுமினியம் எடுத்துக்கிறோம். அட்டாமிக் நம்பர் வந்து 13. இதுக்கு கான்ஃபிகரேஷன் எழுதுகிறப்ப 1s2 2s2 2p6 3s2 3p1ன்னு எழுதலாம். இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இதில் மட்டும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 2 4 மொத்தம் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 10 எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா ஷார்ட்டாக நோபல் கேஸை யூஸ் பண்ணி எழுதலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த 10 எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், நியான்னு எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டுமே கரெக்டு தான். இது வந்து நம்ம ப்ரீஃபாக எழுதுகிறோம். இதை ஷார்ட்டாக எழுதுறதுக்காக இந்த 10 எலக்ட்ரானை நம்ம நோபல் கேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஏன்னா நியானுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 10. அதனால் இந்த 10 எலக்ட்ரான்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், நியான்னு எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு சிலிக்கான் அட்டாமிக் நம்பர் 14. ஸோ நியான் 10 எலக்ட்ரான்ஸ் இது. நெக்ஸ்ட்டு 3s2 3p2ன்னு எழுதலாம். பாஸ்பரஸ் 15 அட்டாமிக் நம்பர். நியான் 3s2 3p3. நெக்ஸ்ட்டு சல்ஃபர் அட்டாமிக் நம்பர் 16. நியான் 3s2 3p4. நெக்ஸ்ட் குளோரின் அட்டாமிக் நம்பர் 17. நியான் 3s2 3p5. நெக்ஸ்ட் ஆர்கான் அட்டாமிக் நம்பர் 18. நியான் 3s2 3p6. இதுலேயும் பாருங்கள் ns2 np1லேருந்து ns2 np6 வரலையும். இங்கே என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3 அப்படிங்கிறதுனால 3s2 3p1லேருந்து 3s2 3p6 வரலையும் எலக்ட்ரான் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பீரியாடிக் டேபிளில் 4th ரோவில் இருக்கக்கூடிய p block எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கேலியம். கேலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 31. இதனுடைய கான்ஃபிகரேஷன் எழுதுகிறப்ப 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s2 4p1ன்னு எழுதலாம். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத மட்டும் எலக்ட்ரானை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 2 4 10 12 18. இப்போ 18 எலக்ட்ரான்ஸை நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணுவோம்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த 18 எலக்ட்ரான்ஸை ஷார்ட்டாக எழுத முடியும். எப்படின்னா ஆர்கானுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 18. அதனால் இந்த 18 எலக்ட்ரான்ஸை நம்ம ஷார்ட்டாக என்ன இப்படி எழுதுகிறோம், ஆர்கான் எழுதிடுவோம். அப்போ இந்த கான்ஃபிகரேஷன் இப்படி மாறிடும். சிமிலர்லி ஜெர்மானியம் அட்டாமிக் நம்பர் வந்து 32. ஆர்கான் 3d10 4s2 4p2. நெக்ஸ்ட்டு ஆர்சனிக் அட்டாமிக் நம்பர் 33. ஆர்கான் 3d10 4s2 4p3. Next selenium 34. Argon 3d10 4s2 4p4. Next bromine atomic number 35. Argon 3d10 4s2 4p5. Next krypton 36 atomic number. Argon 3d10 4s2 4p6. இந்த ரோக்கு principal quantum number 4. ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம், ns2 np126ன்னு பார்த்தோம். இங்கே பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 4ங்கிறதுனால 4s2 4p1லேருந்து 4s2 4p6 வரலையும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குப்பை ஆயிருக்கு.
நெக்ஸ்ட் இது பீரியாடிக் டேபிளில் 5th குரூப் எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இண்டியம் 49 அட்டாமிக் நம்பர். அதனுடைய கான்ஃபிகரேஷன் எழுதுகிறப்ப 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s2 4p6 4d10 5s2 5p1 எழுதலாம். இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இதை மட்டும் ஆட் பண்ணுங்கள் இந்த எலக்ட்ரான்ஸை. 2 4 10 12 18 28 30 36. ஸோ இந்த 36 எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணி எழுதலாம். அப்போ இந்த 36 எலக்ட்ரானை நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா கிரிப்டான் எழுதலாம். கிரிப்டானோட அட்டாமிக் நம்பர் வந்து 36. அப்போ இந்த கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம எழுத முடியும். சிமிலர்லி டின் அட்டாமிக் நம்பர் 50, கிரிப்டான் 4d10 5s2 5p2 எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆன்டிமனி 51 அட்டாமிக் நம்பர், கிரிப்டான் 4d10 5s2 5p3 எழுதலாம். நெக்ஸ்ட்டு டெலூரியம் 52 அட்டாமிக் நம்பர், கிரிப்டான் 4d10 5s2 5p4 எழுதலாம். நெக்ஸ்ட்டு அயோடின் 53 அட்டாமிக் நம்பர், கிரிப்டான் 4d10 5s2 5p5 எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஜெனான் 54 அட்டாமிக் நம்பர், கிரிப்டான் 4d10 5s2 5p6 எழுதலாம். இது வந்து 5th ரோவில் இருக்கிறதுனால இதனுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 5. ஸோ ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் 5s2 5p1 5s2 5p6 வரலாம் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குப்பை ஆகும். நெக்ஸ்ட்டு பீரியாடிக் டேபிளில் 6th ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இது, எக்ஸ்பெஷலி இன் பி பிளாக் எலமெண்ட். ஃபஸ்ட்டு தேலியம் அட்டாமிக் நம்பர் 81. ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இதில் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இந்த எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. 2 4 10 12 18 28 30 36 46 48 54. இப்போ 54 இருக்கக்கூடிய இந்த நோபல் கேஸ் என்னது நமக்கு ஜெனான் அப்படின்னு தெரியும். அப்போ இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா சிம்பிளாக ஜெனான் 4f14 5d10 6x2 6p1 எழுதலாம். சிமிலர்லி நெக்ஸ்ட்டு லெட்டு 82 அட்டாமிக் நம்பர், ஜெனான் 4f14 5d10 6x2 6p2 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பிஸ்மத் 83 அட்டாமிக் நம்பர், ஜெனான் 4f14 5d10 6x2 6p3 எழுதலாம். நெக்ஸ்ட் பொலினியம் 84 அட்டாமிக் நம்பர், ஜெனான் 4f14 5d10 6x2 6p4 எழுதலாம். நெக்ஸ்ட் ஆஸ்டட்டின் அட்டாமிக் நம்பர் 85, ஜெனான் 4f14 5d10 6s2 6p5 எழுதலாம். நெக்ஸ்ட் ரேடான் அட்டாமிக் நம்பர் 86, ஜெனான் 4f14 5d10 6s2 6p6 எழுதலாம். இந்த எல்லா கான்ஃபிகரேஷன்லையும் பாருங்கள் இந்த ஜெனான் 4f14 5d10 6s2ங்கிறது எல்லாத்துலேயுமே காமன். எங்கே மட்டும் வேரி ஆகுது பாருங்கள், லாஸ்ட் ஆர்பிட்டல் அதாவது பி ஆர்பிட்டலில் மட்டும் வேரி ஆகுது. அப்போ இந்த டெலிரியத்தோட லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே போகுது, பி ஆர்பிட்டலுக்கு. அதே மாதிரி லெட்டோட லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே போகுது, பி ஆர்பிட்டலுக்கு. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் எலக்ட்ரான் பி ஆர்பிட்டலில் ஃபில் ஆகிறதுனால தான் இதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The 18th group elements, இது எப்படி சொல்லுவாங்கன்னா inert gases சொல்லுவாங்க, have completely filled p orbitals, hence they are more stable and have least reactivity. 18th group element rare gases சொல்லுவாங்க, இல்லைனா inert gases சொல்லுவாங்க, இல்லைனா noble gases சொல்லுவாங்க. இந்த elements எப்படி இருக்கும்னா completely filled p orbitals வச்சுருக்கோம். அப்போ அதனால் இது வந்து எப்படி சொல்கிறோம் பாருங்கள், மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். மோர் ஸ்டேபிள்னாவே லீஸ்ட் ரியாக்டிவிட்டி தான். லீஸ்ட்னா மிக குறைந்த அப்படின்னு அர்த்தம். எப்படின்னு பார்க்கும். ஃபஸ்ட்டு ஹீலியம் எடுத்துக்கிறோம். அட்டாமிக் நம்பர் வந்து 2, கான்ஃபிகரேஷன் 1s2. நியான் அதனுடைய கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 எழுதலாம். ஆர்கானோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு நியான் போட்டுக்கிறோம், அடுத்து 3s2 3p6 போட்டுக்கிறோம். அடுத்து கிரிப்டான் ஷார்ட்டாக எழுதுகிறப்ப ஆர்கானுங்கிறது 18 அட்டாமிக் நம்பர் வந்து 18, அதனால் 18 எலக்ட்ரான்ஸை நம்ம ஷார்ட்டாக அப்படி கொடுத்துட்றோம். இப்போ 3d10 4s2 4p6 எழுதலாம். ஜெனான் கிரிப்டானுங்கிறது எத்தனை 36 எலக்ட்ரான்,
அப்போ 36 எலக்ட்ரானை நம்ம கிரிப்டான் எழுதிடுறோம். ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் தான் இது 4d10 5s2 5p6. அடுத்தது ரேடான். ரேடான்ங்கிறது ஜெனான் 54 எலக்ட்ரான்ஸ், அதை நம்ம ஜெனான் எழுதிடுறோம். ரிமைனிங் 4f14 5d10 6s2 6p6ன்னு எழுதலாம். இது எல்லாத்துலேயும் பாருங்கள் எல்லா ஆர்பிட்டல்ஸுமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு. எஸ்ஸில் அதிகபட்சமாக 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும். எஸ் ஆர்பிட்டலில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ பாருங்கள் எல்லாத்துலேயுமே 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. பி ஆர்பிட்டலில் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான் தான் இருக்கணும். எங்கெங்கெல்லாம் பி ஆர்பிட்டல் இருக்கோ பாருங்கள் எல்லாத்துலேயும் கம்ப்ளீட்டாக 6 எலக்ட்ரான் இருக்குது. டி ஆர்பிட்டலில் கம்ப்ளீட்டாக எவ்வளோ இருக்கணும்? 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ டி ஆர்பிட்டல் எங்கெங்கே இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயுமே 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில்லாக இருக்குது. எஃப் ஆர்பிட்டலில் எவ்வளோ இருக்குன்னா 14 எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ இந்த ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இந்த மாதிரியான ரேர் கேஸஸில் எல்லா ஆர்பிட்டல்ஸுமே கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கிறதுனால இதை மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மோர் ஸ்டேபிள்னாவே லீஸ்ட் ரியாக்டிவிட்டி தான். ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த ரியாக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு பேர் தான் இனர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா இனர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். The elements of this block show variable oxidation state. P blockல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்குது. அதனால தான் இதை எப்படி சொல்கிறோம் நம்ம வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். Their highest oxidation state ப்ராக்கெட்டில் குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் த வேலன்சி எலக்ட்ரான் ப்ரெசென்ட் இன் தம். அப்போ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எப்படி சொல்லலாம்னா குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லலாம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வேலன்சி எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போரான் எடுத்துக்கிறோம். போரான் வந்து எந்த குரூப்பில் இருக்குது பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா 13th குரூப்பில் இருக்குது. இதுக்கு பேர் ஐகோசேஜன்ஸ். இதுதான் ஸ்பெஷல் நேம் இதுக்கு. இந்த போரானோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா ns2np1. இதை பேஸ் பண்ணி இந்த போரானுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னா 1s2 2s2 2p1 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இதுக்கு அட்டாமிக் நம்பர் 5. இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எது வேலன்சி எலக்ட்ரான் பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான் தான் வேலன்சி எலக்ட்ரான். அப்போ வேலன்சி எலக்ட்ரான் என்னவோ அதுதான் குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதுதான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை நல்லா படிங்க. ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? வேலன்சி எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ போரானோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அல்லது குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ? 3 எலக்ட்ரான் வேலன்சியில் இருக்கிறதுனால 3. இப்போ 3 மட்டும் இல்லை, இப்போ போரான் வந்து இன்னொரு வேலன்சியும் வந்து காமிக்குது. +1 அப்படிங்கிற இன்னொரு வேலன்சியும் இருக்குது போரானுக்கு. நெக்ஸ்ட்டு கார்பன். கார்பன் வந்து பீரியாடிக் டேபிளில் எந்த குரூப்பில் இருக்குது அப்படின்னா 14th குரூப்பில் இருக்குது. டெட்ராஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பெஷல் நேம். இதனுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2np2. இதை பேஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னா கார்பனுக்கு 6 எலக்ட்ரான். அப்போ 1s2 2s2 2p2 அப்படின்னு எழுதலாம். இதில் பாருங்கள் லாஸ்ட் ns2np1னா 2s2 2p1 இருக்குது. ns2np2 2s2 2p2 இந்த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை எழுதுவோம். அப்போ இந்த கான்ஃபிகரேஷனில் எது வந்து வேலன்சி எலக்ட்ரான்? லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 எலக்ட்ரான் வேலன்சி எலக்ட்ரான். அப்போ வேலன்சி ஷெல்லில் 4 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா இந்த கார்பனோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? 4. இது மட்டும் கிடையாது, கார்பன் வந்து +2 -4 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் காமிக்குது. நெக்ஸ்ட் நைட்ரஜன். இது பீரியாடிக் டேபிள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 15th குரூப்பில் இருக்குது. இதுக்கு ஸ்பெஷல் நேம் வந்து பினிக்டோஜன். இதனுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2np3. இதை பேஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா அட்டாமிக் நம்பர் வந்து 7 நைட்ரஜனுக்கு. அப்போ 1s2 2s2 2p3ன்னு எழுதலாம். இதில் வேலன்சி எலக்ட்ரான் எத்தனை? 5 இருக்குது. அப்போ நைட்ரஜனோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? 5. அது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, அதை தாண்டி +3ங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நைட்ரஜனுக்கு இருக்குது. -3ங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் காமிக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன். இது பீரியாடிக் டேபிளில் எந்த குரூப்பில் இருக்குது அப்படின்னா 16th குரூப்பில் இருக்குது. இதுக்கு ஸ்பெஷல் நேம் வந்து சால்கோஜன். இதனுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ns2np4 அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். ஆக்சிஜனுக்கு 8 வந்து அட்டாமிக் நம்பர். அப்போ கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p4ன்னு எழுதலாம். இதில் வந்து வேலன்சி எலக்ட்ரான் எத்தனை இருக்குது பாருங்கள்? 6 இருக்குது.
அப்போ ஆக்சிஜனுக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது 6. இது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் வந்து +4 +2 -2 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் காமிக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ளூரின். இது பீரியாடிக் டேபிளில் எந்த குரூப்பில் இருக்குது அப்படின்னா 17th குரூப்பில். ஸ்பெஷல் நேம் வந்து ஹேலஜன்ஸ். இதனுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP5. ஃப்ளூரினுக்கு வந்து 9 வந்து அட்டாமிக் நம்பர். அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா 1s2 2s2 2p5ன்னு எழுதலாம். இந்த இதில் வேலன்சி செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள், 7 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த ஃப்ளூரினுக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது 7. இப்போ இது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ஃப்ளூரினுக்கு இருக்குது அப்படின்னா +3 +5 +1 அண்டு -1 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸும் இருக்குது. ரிமைனிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.